அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய KS ரவிக்குமார் சார் தலைமையில் தான் அந்த விழா நடந்து கொண்டு இருக்கிறது. பெரும்பாலும் இயக்குனர் உதவி இயக்குனருக்கு குருவாக இருப்பாங்க. ஆனால் KS ரவிக்குமார் பார்த்தா அப்படி இல்லை. அவர் மியூசிக் குருவாக இருந்திருக்காரு, ஃபைட் மாஸ்டருக்கு குருவாக இருந்திருக்கிறாரு. எங்கள் மேனேஜர் ஒரு காலத்தில் இந்த தேனப்பன் மேனேஜருக்கு அவர் குருநாதராக இருந்திருக்கிறாரு. இப்போ நிறைய சேரன் உட்பட நிறைய உதவி இயக்குனருக்கு குருநாதராக இருந்திருக்கிறாரு. அவருக்கும் எனக்கும் கூட ஒரு சம்மந்தம் இருக்குது. இயக்குனராக அவருக்கு தாய் வீடு சூப்பர் ஃபிலிம்ஸ், எனக்கும் சூப்பர் வீட்டு தான். ஆமாம், திருப்பாச்சி சவுத் ஈஸ்ட் தான் ப்ரொடியூசர். பல ஒற்றுமை எங்களுக்கு இருக்குது. ரவிக்குமார் சார் பற்றி சொல்லணும்னா சில விஷயங்களை, சில உண்மைகளை சில சபையில் சொல்லித்தான் ஆகணும். நம்ம இப்போ சொல்கிறோம், ஒரு காலத்தில் சினிமா இப்படி இருந்துச்சு தெரியுமா, 80s பொற்காலம் அப்படின்னு இது லாங் ஏகோன்னு சொல்லி பேசிக்கிருக்கோம். அதே மாதிரி 10 வருஷம் கழித்து KS ரவிக்குமார் மாதிரி இயக்குனரை பற்றி பேசுகிற காலம் இன்றைக்கே பேசிக்கிருக்கோம் வரும். ஏன்னா அவங்க காலம் பொற்காலம். ஏன்னா KS ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் ஸ்பாட்லையும் சரி எல்லா விஷயமும் சரி வேறு இயக்குனராக மட்டும் இருந்ததில்லை. அவர் அந்த படத்தில் ப்ரொடியூசருக்கு இருக்க அக்கறை விட பல மடங்கு அவருக்கு அந்த படத்தில் அக்கறை இருக்கும். அவ்வளோ உழைப்பு விட்டுவார். ப்ரொடியூசர் இயக்குனர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. KS ரவிக்குமார் சார், P. வாசு சார், எங்கள் குருநாதர் ராமநாராயணன் சார், S. சந்திரசேகர், உதயகுமார் சார், இப்படி பல பேர் இருப்பாங்க. இவங்கள மாதிரி இயக்குநர்கள் அதிகமாக இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். முதல்ல ப்ரொடியூசர் நேசிக்கணும். நிறைய நல்லா சொன்னார் உதயகுமார் சார். ப்ரொடியூசர் இல்லாமல் யாரும் இல்லை. மியூசிக் இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே முதலாளி ப்ரொடியூசர் தான். ஆனால் முதலாளியாக இருக்கணும். பணம் கொடுக்குறது மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் ஒரு முதலாளியாக இருக்கணும். அது மாதிரி உங்கள் காலம்லாம் பொற்காலம் சார். உண்மையிலேயே நம்ம கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கற்றுக்கிறத விட முதல்ல வீண் செலவில் எப்படி குறைச்சிக்கணும், அது உங்களை மாதிரி இயக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று சொன்னீங்க, 3 மாதத்தில் சவுதி சார் படத்தை முடிச்சு கொடுக்க சொன்னார்ன்ட்டு. எனக்கு இதே மாதிரி ஒன்று வந்துச்சு. திருப்பதி அவங்க ஃபஸ்ட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 14 தான், தமிழ் புத்தாண்டு நினைக்கிறேன். நான் ஷூட்டிங் ஆரம்பித்தது ஜனவரி 5. ஜனவரி 5 ஷூட்டிங் ஆரம்பித்து மார்ச் எண்டுக்குள்ளே ஃபஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டேன். அஜித் சார் ஹீரோ. இல்லை உங்களை மாதிரி இயக்குனரை கற்றுட்ட விஷயந்தான். நமக்கு உண்மையிலே அது ஈடுபாடோடு பிளான் பண்ணி பண்ணால் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் எல்லோரும் நீங்கள் முன்னோடியாக இருந்தீங்க. தேனப்பன் சார், அவர் ஒரு வேலை சொல்லுவாங்களே முழுசாக சந்தர்மியாக மாறிட்டாங்கன்ட்டு, அந்த மாதிரி அவர் முழுசாக ஒரு நடிகராக மாறிட்டார். அவர் எல்லாமே எல்லா வகையிலுமே பந்தா. KS ரவிக்குமார் சார், நீங்கள் சொன்னது உண்மை தான். ஹீரோனிக்கு தேடினார் பற்றிங்களா, அங்கேயே முழு நடிகர் ஆகிட்டார் அவர். நான் நினச்சேன் முழு நடிகர் ஆகிட்டார், அந்த தயாரிப்பாளர் சிந்தனைலாம் போச்சு, முழுக்க நடிகராக தான் இருக்கான்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த விஷயத்தை அன்றைக்கி சொல்லியிருக்காரு. நன்றி சார், தேவைப்படும் சார். உழைப்பாளருக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. மையல்னால் மோகம் தானே கரெக்டாக அர்த்தம் கவிஞரேன். ஈர்ப்பு மோகம். ஆமாம், தமிழ்நாட்டிலேயே தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் விட ஒரு மையல் அப்படின்னா சினிமா தான். சினிமா மேலே எல்லாருக்கும் அந்த மோகம், அந்த மையல் இருக்குது. அந்த மையல் இருந்தனால தான் ஒரு MG ராமச்சந்திரன் புரட்சி தலைமை அவர்கள் முதலமைச்சராக முடிஞ்சது. சினிமா மீது மக்களுக்கு மையல் இருந்தால்தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக ஆக முடிஞ்சது. அதே மாதிரி டாக்டர் கலைஞர், அறிஞர் அண்ணா,
எல்லாருமே சினிமா மீது மக்களுக்கு உள்ள மையலை பயன்படுத்தி கொண்டார்கள். சினிமாங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அது இன்றைக்கும் அது இருக்குது. அந்த மையலில் பல வகை இருக்குது. சிலருக்கு ஒரு நடிகரோட நடிப்பு மேலே மையல் இருக்கும், சிலருக்கு நடிகர் மேலேயே மையல் இருக்கும். நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர் நடிப்பு மீது மக்களுக்கு மையல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு மையல், அவரே பிடிக்கும் அவருக்கு. அது மாதிரி பல வகை. இன்றைக்கி நிறைய உச்ச நட்சத்திரங்கள் மிகப்பெரிய சிம்மாசனம் உட்காந்துருக்காங்க, போல் உச்சியில் உட்காந்துருக்காங்க. எங்கள் தலைவர் உதயகுமார் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாருக்குமே தயாரிப்பாளர் காரணம். அதே சமயம் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்து விடுற டிரைவர், மேக்கப் மேன், காஸ்டியூமர், அன்றைக்கி ஃபைட்னா ஃபைட் மாஸ்டர், ஃபைட்டர்ஸு, டூப்பு, நடனம்னா நடன இயக்குனர், கூட ஆட டான்சர்ஸு, லைட்மேன், கேமராமேன், எல்லாத்துக்கும் மொத்தமாக இருக்க இயக்குனர், எல்லாருமே அவங்களுடைய உச்சமாக வர்றதுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய புகழ் இருக்குது காரணம். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கும் போது அவங்களும் இந்த அக்கறை காட்டணும். ஏன்னா ஒரு உழைப்பாளியாக, ஒரு தொழிலாளியாக எங்களுடைய வேண்டுகோள் அது. சினிமாவில் பிரச்சனைக்கும் போது எல்லோரும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டக்கூடாது, நாளைக்கு எல்லாத்தையும் பாதிக்கும். உதயகுமார் சார் எல்லோரும் சொன்னாங்க, நாங்கள் புரட்சித் தலைவர் எல்லாம் விரிவாக பேசிட்டாரு. சார் ஒரு சுருக்கம் ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமாக இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு துவக்கப்படணும். இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினச்சி கெட்ட எண்ணத்தில் ஒன்று உருவாக்குனா நமக்கு தான் அந்த அழிவு வரும். எதுவுமே சொல்கிறேன், பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி, தொழிலாளருக்கு பிரச்சனைனா சப்போர்ட்டாக நிற்கும். டெக்னீஷியனுக்கு ஒரு சம்பள பிரச்சனையாக சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு முனைப்பாக இருக்கும். பெப்சிங்கிறது உழைப்பாளிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு முழுக்க சப்போர்ட்டாக அது நலன் கருதி இருக்கிற ஒரு அமைப்பு. ஆனால் இப்போ அதுக்கு எது ஒன்று அமைக்கும்போது அது நலன் கருதி ஆரம்பிக்கிறீங்களா? தொழிலாளருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு அமைக்கிறீங்களா? தொழிலாளர் நம்ம பக்குவம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா? இல்லை, பெப்சி அழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க. என்ன தப்பான எண்ணமாக இருக்குல்ல, கெட்ட எண்ணத்தில் இருக்குல்ல. நீங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் கூட வரோம், நாங்கள் வரோம். இன்றைக்கி சத்தியமாக சொல்லுங்கள், நாங்கள் உண்மையிலே உழைப்பாளருக்காக, தொழிலாளருக்காக, சும்மா டெக்னீஷியனுக்காக, அவங்க வறுமையிலேருந்து காப்பாற்றுங்கிறதுக்காக நாங்கள் முழுக்க அந்த நன்மைக்காக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா இந்த மேடையிலேருந்தே உதயகுமார் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார் எல்லோரும் நாங்கள் வரோம். இப்போ ஒன்றே ஒன்று தான் சிட்ட கொஸ்டின். இப்போது பெப்சி தொழிலாளர் இருக்காங்க, இயக்குனராக இருக்கலாம், அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், அசிஸ்டண்ட் கேமராமேனாக இருக்கலாம், காஸ்டியூமராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு பிடிச்சிற சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பெப்சி உறுதுணையாக இருக்கும். அந்த பிடிச்சிட்டு வந்து வாங்கி கொடுக்கும். தயாரிப்பாளர்களே ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பித்தா அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு சம்பள பிரச்சனைனா யார்கிட்ட வாங்குவார்? உங்கள் சங்கம் உங்கள்கிட்ட போகிற கூட நீங்கள் எப்படி வாங்கி கொடுப்பீங்க? அங்கே சேர்றவங்க யோசிக்கணும். நான் சொல்கிறேன், அங்கே சேர்றவங்க இதை யோசிக்கணும். நல்ல மையல் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களே சினிமா மீது மோகமாக இருக்குது. அந்த மோகன சினிமா வளர்த்துருக்கு. இன்றைக்கி சினிமாவில் உள்ளவங்க கொஞ்சம் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். பதவிங்கிறது இன்றைக்கி பெப்சி தலைவர் செல்லுமணி சார், தலைவர் பதவி நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். இந்த இயக்க தலைவர் சங்கத்தில் உதயகுமார் சார் இருக்கார், நாங்கள் இருக்கோம். நாங்களே சங்கம் இல்லை,
இன்றைக்கு பதவியில் இருக்கும், அவ்வளோதான். நாளைக்கு இன்னும் வருவாங்க. இது வந்து பதவியில் இருக்கிற அந்த போட்டி, அந்த ஈகோவில் சங்கத்தை அழிச்சிடக்கூடாது. அதுதான் எங்களோட வேண்டுகோள். மேல் படத்துக்கு வந்துடுவோம். கதாநாயகி இப்போ மைனா பார்த்தோம். மைனா பார்க்கும்போது அந்த இது தெரிஞ்சுது, கொஞ்சம் அந்த சில இதெல்லாம் சாயல் தெரிஞ்சுது. நான் சொன்ன அந்த மயில் சொன்னல, மைனாவில் வந்து கதாநாயகன் விதார்த்தா இருக்கலாம், ஆனால் உண்மையான கதாநாயகங்கிறது சேது தான். சேது சார், உங்களுக்கு அதில் சரியான ஜோடி அமையலை, ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டிய. ஆனால் இதை சரியான ஜோடி அமைஞ்சிச்சு உங்களுக்கு. ஆமாம், அந்த ஜோடி சிரிக்கவே மாட்டாது, சிடுன்னே இருக்கான், டார்ச்சர். இப்போ கரெக்டாக இதனால் பொறுமையாக இருந்ததுக்கு அடுத்து நல்ல ஜோடி உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் எனக்குன்னா மைனாவில் இருக்கும்போது சேதுவுக்கும் ஏற்கனவே 7 மணிக்குமே அமலாப்பால் மேலே ஒரு மையல் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மோகம் இருந்திருக்கு. 2 முடிவு வந்துட்டாங்க, அமலாப்பால் மாதிரியே ஒரு ஹீரோனை பிடிக்கணும்ட்டு. தேவை பிடிச்சி உண்மையிலே பல க்ளோஸ்அப்பு அவங்க சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அமலாப்பால் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கும் இயக்குனருக்கும் அமலாப்பாலம் உள்ள ஒரு மையலில் அது மாதிரி ஹீரோனை தேடி பிடிச்சிருக்கீங்க. மைனாவில் இன்ஸ்பெக்டரை பார்த்தோம், ஆனால் ஒரு 5-6 வருஷம் இருக்குமா அப்புறம் வந்து. ஆனால் அதோட இளமையாக இருக்கீங்க நீங்கள், புரியல எனக்கு. அது அண்ணா அப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தோம். இப்போ 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு அப்பா கேர் பண்ணுற மாதிரி தான் ஆகும், ஏன்னா பொண்ணு மாதிரி அப்பா கேரக்டரு, நம்ம உதயகுமார் சார் மாதிரி பெரியப்பா கேரக்டரு, இது மாதிரி பண்ணணும். ஆனால் பரவாயில்ல, இன்னும் இளமை அப்படியே உதயகுமார் சார் பார்க்குறாரு. உனக்கு 40 வேண்டிய அடுத்த ஃபங்க்ஷனில்ங்கிறாரு. நான் அப்பா பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. அது இளமை அப்படியே இருக்கு சார். இல்லை நீங்கள் அதில் இன்ஸ்பெக்டர் நடித்த கூட இப்போ ஹீரோவுக்கு கரெக்டாக அம்சமாக இருக்கீங்க. அப்புறம் இந்த விழா நாயகன் அமர்கீத், சவுந்தர் சாரோட மகன். நாங்கள் இந்த வகையில் நாங்கள் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும், கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாரிசை வர இருப்போம். என்ன சினிமாத்தில் வாரிசு தான் வரணும், என்ன அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு இயக்குனர் பையன் இயக்குனராக வரணும், மியூசிக் பையன் மியூசிக் வரணும், தயாரிப்பாளர் பையன் தயாரிப்பாளர் வரணும். கலைத்துறையில் வாரிசுங்கிறது வரவேற்கணும், நாங்கள் வரவேற்கணும். என்ன உட்காருங்க. சவுந்தர் சார் ரொம்ப 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 நண்பர், ரொம்ப எளிமையானவர். ஆமாம், ஒவ்வொரு தகப்பனுக்கும் சொல்கிறேன், இயக்குனராக இருக்கட்டும், இப்படி நடிகராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், அவங்க ஜெயிச்சதை விட, தான் போல் நினச்சதை விட, தான் எவ்வளோ வெற்றி அடைத்தா கூட அவள் சந்தோஷம் இருக்காது. ஆனால் அவங்க பையன் வெற்றிக்காக காத்திருப்பாங்க. தன் பையன் வெற்றி தான் அவங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தரும். தன்னோட வெற்றியை தவிர அதை விட பல மடங்கு அவங்களுக்கு அதையும் தரும். கண்டிப்பாக உங்கள் மூலிமா உங்கள் அப்பாவுக்கு இன்னும் உங்களுக்கு சார் இன்னும் பெருமைப்படுவீங்க சார் நீங்கள். ஆமாம் சரி. அப்புறம் இந்த கவிஞர்கள் நம்ம விவேகா சொல்லவே தேவையில்லை, கவி கொட்டி தீத்துருவார் இப்படியே. அப்புறம் ஏகாதசி, அதில் ஒரு வரி நல்லா இருந்துச்சு சார். அந்த உன் கைரேகைப்பட்ட வரட்டி நல்லா இருந்தது. 3 படமே சூப்பர். மைனாங்கிற அது மைண்ட் வதிஞ்சு வச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம், எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் மையல் ஒரு கிராமிய மனத்தோட இசையும் சரி எல்லாம் சரி ரொம்ப ஒரு காதுக்கும் கண்ணுக்கும் இதயத்துக்கும் எல்லாத்துக்குமே இதமாக இருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றியை தொடர்ந்து தயாரிப்பாளர் தொடர்ந்து திரைப்படத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். நிறைய கலைஞர்களுக்கு வேலை கொடுங்க. நன்றி, வணக்கம். ஒரே நிமிஷம் 2 வார்த்தை கதாநாயகி பேசுவாங்க. மீடியாக்கள் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. வாங்க அஞ்சு கிருஷ்ணா வாங்க. அப்புறம் எங்களை திட்டுவாங்க அவங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக
இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பார்ட்டாக இருந்ததுனால இந்த தமிழ் வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் எல்லாரும் அதுக்கு மன்னிப்பு இப்போவே கேட்குறேன். இந்த டைரக்டர் நம்ம ஏழுமலை சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்டுக்கு என்ன கூப்பிடுறதுக்கானால என்ன இந்த பார்ட் ஆக்கிறதுனால என்ன நாயகி ஆக்கிறதுனால இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் தான் தமிழில் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஆங்கர் பண்ண அஞ்சனில ஓகே. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம், காலை வணக்கம். ஐ திங்க் மாலை ஆயிருன்னு நினைக்கிறேன் முடிகிறதுக்கு. இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நடிக்கிறதுக்காக போனேன். போய் இப்போ ப்ரொடியூசரும் இந்த படத்தோட ஹீரோவும் பிரதர் மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் இந்த படத்துக்கு வந்து ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிருந்துருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டான டைரக்டர் ஏழுமலை. நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. நல்ல நம்பிக்கை இருக்குது, இல்லை குழப்பமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ செல்வமணி சார் சொன்னார் பெப்சி வந்து இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக பெப்சி எல்லாம் உடைக்கலாம் முடியாது. நான் தொடைய தட்டி சொல்கிறேன், நான் பெப்சி மெம்பர் தான். இன்றைக்கி ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் பெப்சி மெம்பர் தான், இல்லை நோ டவுட்டு. அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தைரியமாக ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அது பெப்சியோட லைட் மேனும் அந்த டெக்னீஷியனால தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க புது ஆளுகளை வச்சு போனோம்னா மண்டையில் போட்டு நம்ம கொண்டுருவாங்க. எதை நம்பி நம்ம போகிறதோ 5000 ரூபாய்க்கு யூனியன் கார்டு கொடுக்குறாங்களாம். என்ன தப்பாக இருக்குது இது? வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டியது, நிச்சயமாக இல்லாட்டி பேசி தீர்க்க வேண்டியது என்று சொல்கிறேன். அதனால் இப்போ நேரத்தை கடந்து நான் சீக்கிரமாக பேசி நிறுத்திக்கிறேன். இந்த படம் நல்லபடியாக வெற்றியடையணும் எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடன் கண்ட தமிழே, பாரதி தூவலில் பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாகம் மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை காலமெல்லாம் உணர்கின்றேன். பேரழகு தமிழுக்கு பிஞ்சு புலவனின் வணக்கங்கள். பொதுவாக இசை வெளியீட்டு விழாக்களில் நான் இப்படி ஆரம்பிக்க மாட்டேன். ஆனால் மையல் என்கிற இந்த பெயரை பார்த்த உடனே, இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்புதழை பார்த்த உடனே எனக்கும் தமிழை வணங்கி ஆரம்பிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது. அதற்காக நண்பர் ஏழுமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மையல் என்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தை சங்க இலக்கியங்களில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு கோர்வையாக பட்டியலிட்டு கொடுத்ததை பார்த்த உடனே இந்த படத்தினுடைய தரம் என்ன என்பது நமக்கு தெரிந்துவிட்டது. அவ்வளவு ஆழமான சிந்தனையோடு இந்த படத்தை அவர் அணுகியிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விழா இயக்குனர் திரு KS ரவிக்குமார் அவர்களுடைய தலைமையிலே நடக்கிற இந்த விழா என்பதே இந்த விழாவினுடைய மிகப்பெரிய பெருமை. ஏன்னா அவர் பேசினார்னா ஏறக்குறைய தமிழ் இண்டஸ்ட்ரியே பேசின மாதிரி. இங்கே உருவாகி இருக்கிற பல பேர் அவரால், நான் உட்பட பல பேர் அவரால் உருவானவர்கள் தான். KS ரவிக்குமார் சாரோட ஷூட்டிங் வந்து குஷால் தாஸ் கார்டனில் நடக்கிறப்போ நான் ஒரு பக்கமும் விஜய் ஒரு பக்கமும் நின்று வாய்ப்பு கேட்ட நினைவுகள் எல்லாம் எனக்கு இருக்கின்றன. அப்படி அதே போல் அவரோட பாட்டு எழுதுறதே ஒரு மிகப்பெரிய பயிற்சி. அவர் வந்து ஒரு டியூன் கொடுத்தாருன்னா அதுக்கு நான் வந்து சமுத்திரம் படத்தில் ஒரு பாடல் எழுதுறது இன்னமும் அந்த பல்லவி வச்சுருக்கேன். வானிலை அறிக்கை மழை இல்லை என்றது, ஆனாலும் நான் நனைந்தேன் என்கிற ஒரு பல்லவி. அதற்கு பிறகு அவர் வேற ஒரு ஆப்ஷன் எழுத சொல்லி விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கலாம் யாருக்கும் புரியாமலே என்கிற பல்லவி தான் வந்தது. அவ்வளவு எப்படி வந்து ஒரு புது பாடலாசிரியர், நான் வந்து வானத்தை போல நீ வருவாயனா என்ற 2 படங்கள் மட்டுமே எழுதிவிட்ட சூழலில் அவர் போய் வாய்ப்புக்காக சந்தித்தேன். பாட்டாளி என்கிற படத்தில், அந்த படத்தில் சின்ன சின்ன வீட்டு வேலை என்கிற ஒரு அற்புதமான பாடல் வாய்ப்பு எனக்கு கொடுத்தார். அப்படிலாம் நிறைய அவருக்கு நான் தொடர்ச்சியாக பல படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறேன். அவர் வந்து இங்கே வாழ்த்தியது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நண்பர் APJ அப்துல் கலாம் APJ ஏழுமலை அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப நல்ல தேர்ந்த ஒரு இயக்குனர். கும்கி படத்தில் கோ-டைரக்டராக பணியாற்றினவர். அதுக்கு பிறகு நிறைய பெரிய படங்களில் எல்லாம் பணியாற்றியவர். அந்த படத்தை அவ்வளோ அழகாக அணுகியிருக்கார். வெகு சில படங்களின் பவுண்டட் ஸ்கிரிப்டை மட்டுமே நான் வாங்கி பார்த்துருக்கேன். அப்படி இந்த படத்தினுடைய பவுண்டட் ஸ்கிரிப்டை முழுக்க என்கிட்ட கொடுத்துருந்தார். அவ்வளோ ஒரு அழகான ஜெயமோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கதையை, திரைக்கதையை இந்த படத்திலே வழங்கி இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய
மகிழ்ச்சியை கொடுக்கும், பார்க்குறப்போ நெகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல் அந்த படத்தினுடைய கதாநாயகன் பற்றி சொல்லணும். அவர் 2 முறை என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறை வருகிற போதும் அந்த புத்தகங்களை பார்த்த உடனே அவர் வியப்பா புத்தகங்களை பற்றி பேச ஆரம்பிப்பார். பெரும்பாலும் நடிகர்கள் புத்தகங்களை பற்றி பேசுவது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் என்ன சார் அப்படின்னோடனே நாங்கள் தாஸ் காபிட்டல் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். கடைசியாக வந்து நாங்கள் அப்புறம் என்னுடைய வீட்டிற்கு வந்தப்போ நாங்கள் பேசும்போது தாஸ் காபிட்டல் பற்றி ஒரு நடிகர் பேசுவது என்பது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. உடனே கார்ல் மார்க்ஸை பற்றி மார்க்சியம் எப்படி சார் இருக்குன்னு தயாரிப்பாளர் அவர்கள் பேச ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய கலந்துரையாடல் மாதிரி நிகழ்ந்தது அந்த நிகழ்வு. அதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு கதாநாயகன் இந்த படத்தில் அப்படி ஊன்றி கவனித்து கதை என்ன இருக்கிறது, திரைக்கதை எப்படி வந்திருக்கிறது என்பதெல்லாம், அவர் எழுத்தாளர்கள் மேலே எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நான் இந்த படத்தில் அவரோடு பேசும்போது புரிந்து கொண்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அமர்கீத் ரொம்ப அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறார். அதாவது என்னன்னா இந்த படத்திற்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இசையை அவர் கொடுத்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் அமர்கீத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளர் சௌந்தர்யன் அவர்களுடைய வாரிசு, புதல்வர், அவரை தாண்டி இசையுலகில் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மையல் பல பேருடைய இதயங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று இந்த இனிய தருணத்திலே வாழ்த்தி இங்கே வந்திருக்கிற அத்தனை பெரிய மனிதர்களையும் வணங்கி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு எப்பவுமே ஒரு போட்டி ஒருத்தருக்கான பக்கத்திலே உட்காந்து வச்சிடுறாங்க. இயக்குனர், பாடலாசிரியர். நான் இப்போ தான் ஒரு 2 படத்தை தலை காட்டி நடிக்க ஆரம்பித்தேன். அவனும் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. எனக்கு போட்டி வேறு எங்கேயுமே இல்லை, என் கூடவே இருக்குது என்னுடைய செயலாளர். கரெக்ட் தானே? நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்த உடனேயே ரவிக்குமார் சொல்லிட்டாரு, உதயகுமார்னே கொஞ்சம் என்ன கரெக்டாக பேசுவார், ஆனால் கொஞ்சம் ஜவ்வு இழுப்பாக இழுத்துருவார் அப்படின்னு. அவர் ரொம்ப சுருக்கமாக பேசி உட்கார்ந்துருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்து. வந்த உடனேயே எனக்கு இந்த ஷாட்டு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இந்த ஷாட்டு முத்துமணி மாலையில் நான் இப்படி ஒரு ஷாட் எடுத்திருப்பேன். முத்துமணி மாலை படத்தில் ஆயா காப்பி அடிச்சா நீ. ஆனால் ஒவ்வொரு ஷாட்டும் அழகாக பண்ணியிருந்தேன். உண்மையிலுமே வாழ்த்து. உனக்கும் கேமராமேனுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கு. நீ படத்தில் எல்லாத்தையும் விட கேமராமேனை காதலிச்சிருக்க. எப்படி? கரெக்டா? எல்லோரும் வந்த உடனே வேறு ஹீரோயினை ரொம்ப உசுப்பேற்றி விட்டாங்க. நான் பேசலான்றது எல்லாத்தையும் செல்லுமணி பேசிட்டு போயிட்டாப்புல. மீதி ஏதாச்சும் பேசலான்னு பார்த்தா ரவிக்குமார் ஆரம்பிச்சிட்டாப்புல. எங்கப்பா விட்டு வைக்கிறீங்க? ஒரு ஹீரோயின் கிடைச்சா கடைசியாக தான் நம்ம வாழ்த்த வேண்டியிருக்கு. உனக்கு கொஞ்சம் விட்டு வைக்கணுமா? ஒரு மிக அற்புதமான ஒரு வேலை அது. நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராக நான் என்னுடைய உறுப்பினர், சிஷியன், நம்ம பிரபு சாலமனோட சிஷியன். அப்படியா? ஆமாம், பிரபு சாலமன் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், எங்களுடைய சங்கத்தின் பெருமை. அதை தொடர்ந்து அந்த பெருமையை நீங்கள் சங்கத்திற்கு சேர்க்க வந்திருக்கிறீர்கள். வருக வருக என வரவேற்கிறேன். மையலுக்கு தான் அகநானூறு, புகநானூறு, நற்றிணை, குறுந்தொகைன்னு எல்லாத்துலேயும் இருந்து எடுத்துட்டேன். மையல் இல்லைன்னா மனிதமே இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால், ஒரு பெண் ஆண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால் இனப்பெருக்கமே இருக்காது. கைத்தட்டலாம். உண்மை. இவன் பயங்கரமான ஆள். என்ன டைட்டில் வச்சுருக்கான் பாருங்க, மையல். இதுக்கு நிறைய மீனிங் எடுத்துகிட்டு போகலாம். ஒவ்வொரு அதாவது இப்போ புறநானூரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அகநானூரில் மையலுக்கு ஒரு வேறு விதமான ஒரு இது, திருவள்ளுவர் வேறு சொல்லுவார். இந்த மாதிரி நம்ம கவிஞர் எங்கே தம்பி விவேகா வேறு மாதிரி சொல்லுவார். விவேகா மையலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்றது தான் பாட்டில் இருக்குது. ஆக மையல் இல்லாமல் மனிதம் இல்லை. ஸோ இந்த மையல் மிகப்பெரிய வெற்றியை மனிதத்திற்கு தரவிருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது.
இதில் என்னென்னா ஒரு அற்புதம், அதாவது இந்த இந்த திரைப்படத்தின் மீது ஒரு மையல் கொண்டு ஒரு தயாரிப்பாளர் நம்ம பனியன் கம்பெனிக்காரர் பாருங்கள், எங்கள் ஊருக்காரரு திருப்பூர்லேருந்து பனியன் கம்பெனிக்காரரு, அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன். 2 எக்ஸ்போர்ட்டரும் இம்போர்ட்டரும் ஜாயின் பண்ணி ஒரு படத்தை இயக்கி இருக்கிறது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு மையல் தான். கரெக்டா? தம்பி ஹீரோ சொன்னார், ஏன்பா ரொம்ப நாள் உன்னை பார்க்கல, இந்த மாதிரி செல்வமணி சொன்ன மாதிரி. ஆனால் வந்தால் திருப்பி நான் பேர் சொல்கிற மாதிரி தான் வரணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவோட இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இணைத்து வைத்தது அவர் தான். இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இணைச்சி வச்சு ஒரு கரெக்டான ஒரு கையில் கொடுத்து ஒரு அற்புதமான திரைப்படத்தை எடுக்க வைத்திருக்கிறார். உனக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும். கொஞ்சம் ஏமாந்தோம்னா காலி பண்ணிடுவானு. ஸோ எனக்கு இயக்குனர் சங்கத்தை பற்றி பெருமையாக சொல்லணும்னா, நம்ம ரவிக்குமாரில் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்ம சங்கத்துக்கு. அவர் சொன்னார் இல்லையா, நம்ம 90 நாள் 80 நாள் தான் டைம் கொடுத்தாரு சௌத்ரி சார். நான் 90 நாள் கேட்டு 90 நாளுக்குள்ளே படம் பண்ணிடுவார். நான் ஒரு படம் பண்ணுறதுக்குள்ளே 2 படம் ரிலீஸ் பண்ணுவாப்பில். எனக்கு பொறாமையாக இருக்குது, எப்படா இந்த பையன் பண்ணுறான். நடுவில் வேறு அவர் படத்துக்கு நெகட்டிவ் கட் பண்ணுறதுக்கு என்னையே கூப்பிடுவா நம்ம ஒரு மேனேஜர். பாருங்க, பக்கத்தில் உட்காருங்க பாருங்க. இவர் எங்கப்பா உங்கள் டைரக்டர் வந்து நெகட்டிவ் சார், அவர் பிஸியாக இருக்கார். ஏன்டா நான் சும்மாவாக இருக்கேன்? சேரன் பாண்டியனுக்கு நெகட்டிவ் கட் பண்ணது நான் தான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் உறவுகளோடு உறவாக பிணைந்து யார் இதுவும் பொறாமை இல்லாமல் போட்டி இல்லாமல் ஒரு அற்புதமாக அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தை எவனாலையும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லாரும் ஒன்று தான். எனக்கு முன்னாடி விக்ரமன் தலைவர் இருந்தார், அதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருந்தார். விக்ரமன் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தியாகி. அவர் நிறைய விஷயங்கள் நல்லா கொண்டு வந்தார். விக்ரமனோட அசிஸ்டண்ட்டு ரவிக்குமார் சார். நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஜூனியர் செல்வமணி. ஸோ எங்கெங்கெல்லாம் பிணைப்புகள் இருக்குது பாருங்கள். எனக்கு அசிஸ்டண்ட்டு என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் தரணி, அவருக்கு அசிஸ்டண்ட்டு இவர் பேரரசு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி. இந்த பெப்சிக்கு இந்த ஆலமரம் எப்பவுமே துணையாக இருக்கும். இந்த ஆலமரம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரையிலும் பெப்சியை எவனாலே அசைக்க முடியாது. சொன்னாங்க நம்ம செல்வமணி ஒரு மேட்ரை சொல்லிட்டு போயிட்டாப்புல. அது கொஞ்சம் நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். நமக்கு யாருமே எதிரிகள் இல்லை, எங்களுக்கு தயாரிப்பாளர்கள் தான் தெய்வம். ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் நான் பெரிய டைரக்டர், நீ பெரிய டைரக்டர், நான் பெரிய கேமராமேன், நான் பெரிய ஹீரோன்னு எவனுமே சொல்லிக்க முடியாது. ஒரு தயாரிப்பாளர் ஒரு நாள் ரிஸ்க் எடுக்கலைன்னா ஒரு ரஜினி உருவாகிருக்க முடியாது, ஒரு கமல் உருவாகிருக்க முடியாது. நம்ம சொந்த காசை போட்டு ரிஸ்க் எடுத்ததுனால அதான் சொல்கிறேன். ஆனால் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களாக இருக்க வேண்டும். சும்மா வெண்ணெய் வெட்டித்தனமாக உட்காந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைக்கி எத்தனை பேர் தயாரிக்கிறார்கள் படத்தை தயாரிப்பதற்கு என்னென்ன தேவை, ஒரு தயாரிப்பாளர் என்னென்ன செய்யணும் அப்படின்றத சரியாக செய்தாவே சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தயாரிப்பாளர் படம் எடுக்க வர்றாரு, முதல்ல ஒரு சரியான டெக்னீஷியனை தேர்ந்தெடுக்கணும். தம்பி மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு, ஜெயமோகன் மாதிரி ஒரு நல்ல கதாசிரியர் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்கி, இந்த கதைக்கு யார் யார் பொருத்தமானவர்கள், ஒரு நல்ல புரோட்டாகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்னு சொல்லி, அதே மாதிரி நல்ல கதாநாயகியாக இந்த கதாபாத்திரங்களுக்கு யார் யார் வருவாங்கன்னா சரியான இதெல்லாம் இந்த திட்டமிடுதலுக்கு ஒரு தயாரிப்பாளர் உட்கார்ந்து இது என்ன பட்ஜெட் ஆகும், இது எவ்வளவு இது எடுத்தால் எவ்வளவுக்கு விற்க முடியும், இது எவ்வளவு நாளில் எடுத்தால் நமக்கு லாபகரம், இந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்காத தயாரிப்பாளர்கள் வேறொரு சங்கத்தை ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நீங்கள் உங்களை சரியாக வச்சுருந்தாவே போதும், அடுத்தவங்க யாருமே உங்களுக்கு எதிராகவோ எதிர்ப்பாவோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு படத்தை எப்படி தயாரிக்கிறது, எப்படி திட்டமிடுதல், எப்படி அது வெளியே கொண்டது, எத்தனை படங்கள் கிட்டத்தட்ட 500-600 படங்கள் வெளிவராமலே இருக்கின்றன, அது வெளியே வர்றதுக்கு என்ன வழிவகை செய்யணும்,
எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் வராமல் ஒரு திரைப்படத்தை எப்படி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணணும். உங்கள் தயாரிப்பாளர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, அது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு 1 கோடி ரூபா ஒரு படத்துக்கு செலவானா அதில் 3 லட்சம் ரூபா தான் வந்து பெப்சி தொழிலாளர்களுக்கு சம்பளமாக போகுது. கான்ட்ராக்ட் இல்லாமல் வேலை செய்கிற பெப்சி தொழிலாளர்கள் வெறும் 3 லட்சம் ரூபா. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்க கூட போராடிக்கிட்டு நீ 30 லட்சம் ரூபாயை எங்கேயோ இழக்கிற. அதை சரி பண்ணாத விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த போராட்டங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுதான் நடந்துட்டுருக்கு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், தயாரிப்பாளர் திடம்பட தயாரிப்பு வேலையில் மட்டுமே ஈடுபட்டால் தொழிலாளர்கள் உங்களுக்கு எப்போதும் கூட இருப்பார்கள். இதுதான். ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைந்து நடந்திருக்கிறது இந்த படத்தை பொறுத்தவரையிலும். பாடலாசிரியர் பற்றி தம்பி வந்து சொன்னார். சில பேர் பாடலை அழகுபடுத்துகிறாங்க, சில பேர் இன்னொரு வார்த்தை சொல்லிங்க, நல்லா இருந்தது. என்னது? உருக்குலைக்கிறாங்க. இப்போ வர்ற பாட்டெல்லாமே பெரும்பாலும் பாட்டு நம்ம திரும்பி பாடவே முடியாத மாதிரி எல்லாத்தையுமே உருக்குலைச்சிடறாங்க போல இருக்குல்ல. அது கருக்கலைப்பா. இப்போது வருகிற பாடல்கள் உருக்குலைப்பு மட்டுமில்லை, கருக்கலைப்பு மாதிரி இருக்கிறது. பாடலாசிரியர் சொல்கிறாரு. இப்போ நம்ம சொன்னால் தப்பாக போயிடும், இவர் பழைய ஆளுன்றாங்க. என்னை விட சீனியருங்க பாருங்கள், ரவிக்குமார், செல்வமணி எல்லாம் சீனியர்கள்லாம், பா நீ தான்ப்பா சீனியர் இல்லை. ரவிக்குமாருக்கு பாருங்கள், ஒரு ரொம்ப ராசியான இயக்குனர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரவிக்குமாரை. ஏன்னா எப்பவுமே நான் எங்கே இருந்தாலும் சரி, ரவிக்குமார் இல்லை ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ரவிக்குமார் எங்கேயாவது நமக்கு ஒரு இன்விடேஷனாக நான் போயிடுவேன். நான் ரவிக்குமார் வீட்டோடவும் சரி, எந்த விஷயத்துக்கும் எனக்கு அழைப்பு வந்தால் போயிடுவேன். சில டைமில் தெரிஞ்சால் கூட போயிடுறது. அவனுக்கே சந்தேகம் வந்து நான் கூப்பிட்டேன் நான் கூப்பிடலையான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரவியை பிடிக்கும். ஏன்னா இப்போ பாருங்க, கொஞ்ச நேரம் நின்னார், ஒரு சௌந்தரியம் இப்படி போட்டு தையில் தாளம் போட்டு அந்த டியூனை இன்னைக்கு வரையில் ஞாபகம் வச்சிருக்காப்புல. என்ன பண்ண எவ்வளோ அறிவாளி, யோசனை பண்ணி பாருங்க. அவரை இசையமைப்பாளராக்கி பக்கத்தில் உட்காந்து ஸ்டண்ட் பண்ண வந்தவனை ஸ்டண்ட் மாஸ்டர் ஆக்கி, இப்போ ரோட்டில் திரிஞ்சிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு மேனேஜர் ஆக்கி, அவன் தொல்லை தாங்க முடியல. இன்னைக்கு அவனும் நம்மளுக்கு எதிராக வந்து நடிச்சிட்டு இருக்கிறாப்புல. நம்மளை நடிக்க போகிற இடத்துல எல்லாம் அண்ணே அந்த கேரக்டர் இப்போ நான் பண்ணுறேன் என்னன்றாரு. எங்கே போத்தாலும் உங்கள் ஆளுங்க எனக்கு வந்து ரொம்ப இம்சை பண்ணுறானுங்கப்பா. ஸோ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு பாருங்க. ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்கி இருக்காரு ரவிக்குமார். ஸோ ஐ ஆல்வேஸ் அடோர் ரவிக்குமார். உண்மையிலே ஒவ்வொரு இயக்குனரும் ரவிக்குமார் மாதிரி இருக்கணும், எல்லாத்தையும் அரவணைத்து அடுத்த கட்டத்துக்கு பாரு. இன்னைக்கு அவர் அறிமுகப்படுத்தின ஒரு இசையமைப்பாளருடைய மகன் இசை வெளியீட்டு விழாக்கு அவர் வந்து உட்காருக்கும்போது அவர் வந்து எவ்வளோ ஒரு பெருமிதத்தோடு, இன்னைக்கு இல்லைன்னா வந்த இடத்துல 5 நிமிஷம் உட்கார மாட்டாப்புல. அடுத்தவன் பேசக்குள்ள நான் கிளம்புறேன்ட்டு ஓடிடுவாப்புல. பாருங்க, தானாடவில்லை என்றாலும் சதையாடு. அதுதான் நம்ம கூட பிறப்பு யார் இல்லை நம்ம கூட பிறக்காமல் இருந்தால் கூட, நம்ம பெற்றவங்களோ வளர்த்தவங்களோ இல்லாமல் இருந்தால் கூட, நம்ம உருவாக்கணுங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு தந்தை மாதிரி இருந்து நம்ம கூட இருக்கணுன்ற உணர்வோடு அமர்ந்திருக்கிற ஒரு கே.எஸ். ரவிக்குமார் உண்மையில் ஒரு பலத்த கரவோசத்தோடு நன்றி சொல். படத்தில் 4 பாட்டும் பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி தம்பி ஒரே வார்த்தையில் சொன்னேன், அந்த மண் சார்ந்த படங்கள் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் இதை சொன்னேன். மண் சார்ந்த அப்போ இப்போல்லாம் ஹீரோக்கள் பெரிய பெரிய ராக்கெட் லான்ச்சரை கையில் வச்சுட்டு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கண்ணிலேயே பார்க்காத விதவிதமான கன்னுங்க, ஆயுதங்கள். அது எங்கேயாச்சும் பார்த்துருக்கோம்? கோடம்பாக்கத்து பக்கம் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்கணுன்னா இன்றைக்கி நம்ம பெரிய ஹீரோக்கள் படத்தையெல்லாம் பார்த்தா போதும்.
கண்ணிலேயே பார்த்ததில்லை. அதையெல்லாம் வச்சுட்டு சுட்டுட்ருக்குறாங்களே. அவங்க நடித்து மிகப்பெரிய பட்டங்களோடு புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வருவதற்கு காரணமான படங்களை பாருங்கள். ஒரு மகேந்திரன் படம், ஒரு பாலு மகேந்திரா படம், ஒரு பாலச்சந்திர அவருடைய படம். இந்த மிகச்சிறந்த இயக்குனர்களுடைய படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி நல்ல இயக்குனர் கிடைக்கலையோ என்னவோ தெரியல, ராக்கெட் லான்ச்சரோடு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லாமல் வாங்க, நம்ம ஊர், நம்ம மண், இதயங்கள் கொண்டாடும் ஒரு இயற்கையான கதைக்களத்திற்கு போவோம் என்று அழைத்து செல்லுகிற ஒரு மையலில் இந்த இயக்குனர் உருவாக்கி இருக்கிற இந்த திரைப்படம் தான் மையல் என்பது உறுதியாக தெரிகிறது. அதை பார்த்த ஒவ்வொரு ஷாட்டும் சொன்ன மாதிரி நல்ல ஒளிப்பதிவு, அந்த கேமரா மூமெண்ட்ஸ் பர்டிகுலர். பொதுவாக எனக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு, இந்த ஆள் போகும்போதே ட்ராக் அண்ட் ட்ராலி ரவுண்ட் ட்ராலியோடு தான் போவான் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன எந்த ஷாட்டுமே நான் பெரும்பாலும் ஸ்டாட்டிக் ஷாட் எடுக்க மாட்டேன். என் படத்தில் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் கேட்டாங்க, நம்ம மூவி தான் ஏன் எடுக்கிறோம், ட்ராமாவாக எடுக்கிறோன்னு சொல்லிகிட்ருப்பேன். ஆக அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கேயோ ஒரு தம்பி என்னை கூட ஃபாலோ பண்ணியிருக்கான்ட்டு. ஆகவே நான் என்னை இதில் ஐடென்டிஃபை பண்ணேன். உன் படம் பார்க்கும்போது அங்கங்கே என் படம் பார்க்குற ஒரு திருப்தி இருந்தது. அந்த திருப்தி கொடுத்த உனக்கு இறைவன் எல்லா வெற்றியையும் தர வேண்டும். இந்த நல்ல உன் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை தயாரித்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் நல்ல போட்ட காசையும் திருப்பி வாங்கி தர வேண்டும். விவேகா மற்றும் தம்பி அவர் அவங்க எழுத்து ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது, இதமாக இருந்தது மனசுக்கு. இந்த இசையோடு கலந்து நல்ல ஃபீஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி ஒரு மெலடி சாங் கேட்குறதுன்றது ரொம்ப தவம் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதில் இது எல்லாமே மெலடியாக இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹீரோயினுக்கு வந்துடுறேன், சொல்லாமல் போகக்கூடாது. நல்ல சிரிப்பு, படத்தை விட இப்போ நல்லா சிரிக்குது பாருங்கள். இந்த வெற்றியின் சிரிப்பு இப்போ அப்படியே இருங்க. செல்வமணி சொன்ன மாதிரி மிகச்சிறந்த படங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. என்னை தொடர்ந்து வரும் எனது தம்பி பேரரசு அவர்கள் இன்னும் உங்களை பற்றி அதிகம் புகழவிருக்கிறார். இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.